ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக தேங்காய். இப்போ இது கேரட் பொரியல்ன்றதுனால எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும், நிறைய சேர்க்க வேணாம். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ இதில் வரமிளகா சேர்த்துடலாம். கிள்ளி வரமிளகா சேர்த்துருங்க, இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்க்குறேன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட் பொரியல் வந்து இந்த பேச்சுலர் ரெசிபின்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு சாப்பாடுலேயே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா நான் சேர்க்குறேன். காரத்துக்கு இது மட்டும்தான் சேர்க்குறேன், பச்சை மிளகா வர மிளகாவும். இப்போ இதில் வெங்காயம் சேர்க்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பேர் கேரட் பொரியல்னாலே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுவும் பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். அவங்களுக்கு இன்னும் வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடுலேயும் போட்டு அது பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இப்போ இதில் கேரட் சேர்த்துடலாம். நான் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரட் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த முழுகிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். அடுப்பு கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் மீடியமும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னது இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக சேருங்க, ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால உப்பு எப்போவுமே கம்மியாக சேர்க்கணும். இந்த கேரட் பொரியல் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக செய்யலாம். இந்த கேரட்டு, பீன்ஸ் அதுவும் போட்டு பொரியலாக செய்யலாம். இல்லை கேரட்லேயே வேறு மாதிரி பூண்டு அந்த மாதிரி போட்டும் கேரட் பொரியல் அப்படி செய்யலாம். கேரட் ரைஸும் செய்யலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய செய்யலாம். யாருக்கா எதாவது வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து நான் எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வெளி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கா எதாவது வேணும்னா ட்ரெஸ் எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பொரியல். இப்போ நல்லா வெந்துருச்சு இல்லையா, கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நிறைய விடல, ரொம்ப கம்மியாக விடல, மீடியமாக விட்டுருக்கேன். அதே மாதிரி அடுப்பை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அவ்வளோதான், ஒரு நிமிஷம்தான். ரொம்ப நாழியில் வைக்கவே கூடாது. தேங்காய் சேர்த்து உடனே வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கேரட் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேச்சுலர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பவுலில் நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு கேரட் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லைக் பண்ணாதவங்க சேனல் வந்து லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கான ஈஸியான ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.